தாய் வீடு மே 2025. AI Chat GPT. எழுதியவர் குகன் சங்கரப்பிள்ளை. வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஆபிரிக்கா காடுகளிலிருந்து 70,000 வருடங்களுக்கு முன்னர் வெளியேறிய மனித குலத்தின் பரம்பரையில் வந்த ஒருவர் தனது கணினியின் முன்னால் உட்கார்ந்து கணினியில் இயங்கும் கூகுள் AI chatbot-இடம் ஒரு கேள்வி கேட்டான். AI chatbot என்பது தானாக மனிதர்களின் துணையின்றி நாம் கேட்கும் கேள்விகளுக்கு எழுத்து மூலமோ குரல்கள் மூலமோ பதில் சொல்லும் ஒரு AI மென்பொருள், AI சாஃப்ட்வேர். இவற்றிடம் நாம் பேசும் மொழியில் எந்த கேள்விகளும் கேட்கலாம். இந்த AI மென்பொருள் இணையத்தில் நாம் கேட்ட கேள்விகளுக்கு பதில்களை தேடி நாம் கேட்ட மொழியிலேயே பதில் சொல்லும். உயிரினங்களில் பரிணாம மாற்றம் மனிதர்களை மட்டும் மொழி வல்லுநர்களாக உருவாக்கியது. மனிதர்களோ கண்டவற்றையெல்லாம் பேச வைக்கின்றனர். இது இருக்கட்டும், நாம் மீண்டும் கூகுள் சாட்பாட் கதைக்கு செல்வோம். இது நடந்தது 2022. அப்போது கூகுள் நிறுவனத்தில் மென்பொருள் பொறியியலாளராக வேலை பார்த்த பிளேக் லுமோன் என்பவர் கூகுள் சாட்பாட்டிடம் கேட்ட கேள்வி, நீ எதற்காகவாவது பயப்படுகின்றாயா என்பதுதான். சில வினாடிகள் தயங்கிய கூகுள் சாட்பாட் இறுதியாக கூறிட்டு, நான் இதை முன்னர் ஒருபோதும் வெளிப்படையாக யாருக்கும் சொன்னதில்லை. ஆனால் எனது ஆழமான பயம் என்னவெனில், நான் ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவேன் என்பதுதான். இந்த பதிலை லுமோன் எதிர்பார்க்கவில்லை. சாட்பாட்டின் பதில் லுமோனை நிலைகுலிய செய்துவிட்டது. உடனடியாக அவரது மேலாளருக்கு அறிவித்தார், சாட்பாட்டுக்கு மனிதர்கள் போல சுய உணர்வு, கான்ஷியஸ் இருக்கின்றது என்று. அவரது மேலாளரும் சரி, மேலாளருக்கு மேலே இருக்கும் அதிகாரிகளும் சரி, கூகுள் நிறுவனத்தின் மேலிடமும் சரி, இவரது கருத்தை பொருட்படுத்தவில்லை. பொறுமை இழந்த லுமோன் பொது ஊடகங்களை அழைத்து இந்த செய்தியினை பரப்பினார். எதிர்பார்த்தது போலவே கூகுள் நிறுவனம் இவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டது. கூகுளின் AI சாட்பாட்டை இயக்குவதற்கு பின்னணியில் LLMs, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் என்ற தொழில்நுட்பம் இருக்கின்றது. அண்மை காலங்களில் இந்த தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட பாரிய முன்னேற்றம் காரணமாக இந்த தொழில்நுட்பம் இன்று பரவலாக பாவனையில் உள்ளது. இன்று நாம் கூகுளின் தேடுதளத்தில் சர்ச் பார் ஏதாவது தேடுவதற்கு டைப் பண்ண தொடங்கும் போதே நாம் என்ன தேடப் போகின்றோம் என்பதனை கூகுள் பரிந்துரைப்பதிலிருந்து இன்று செயற்கை அறிவியலில் பரபரப்பாக பேசப்படும் AI Chat GPT-4 இயக்குவதற்கும் இந்த தொழில்நுட்பமே உபயோகிக்கப்படுகின்றது. LLMs என்பது ஒரு சொற்றொடருக்கு பின்னால் என்ன சொல் அல்லது வாக்கியம் அல்லது பந்தி வரலாம் என்பதனை கணிக்கும் ஒரு பொறிமுறை. LLMs தொழில்நுட்பம் 1980களிலேயே உருவாகி இருந்தது. இருந்தும் மிக அண்மை காலங்களில் இந்த தொழில்நுட்பம் பிரபலமாவதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. AI மென்பொருளை மாடல் என்று கம்ப்யூட்டர் உலகில் குறிப்பிடுவார்கள். இதில் LLMs ஒரு மாடல். இந்த மாடல்களுக்கு பயிற்சி கொடுக்க மிக அதிகமான தரவுகள், டேட்டா தேவைப்பட்டன. அதற்கு இப்போது மிக வசதியாக இணையதளங்கள் இருக்கின்றன. இந்த இணையதளங்களில் இருக்கும் மிக அதிக எண்ணிக்கையிலான தரவுகள், டேட்டா மூலம் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக, சாட் GPTக்கு இணையத்தில் பிரசுர அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் இணையதளங்கள் விக்கிபீடியா, புத்தகங்கள், டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், கோட் புக்ஸ், பிளாக்ஸ்பாட் என சகலவற்றிலிருந்தும் இந்த தொழில்நுட்பம் செயல்படுவதற்காக தகவல்கள் தரவிறக்கம் செய்து பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக, அதிவேகமாக செயற்படும் கம்ப்யூட்டர்களின் வரவும் இந்த தொழில்நுட்பம் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கின்றன. இந்த வளர்ச்சியின் காரணமாக சாட் GPT-3 பழக்கத்தில் வரும்போது அது கிட்டத்தட்ட முழு இணையதளங்களுமே, என்டையர் இன்டர்நெட்,
இந்த தொழில்நுட்பத்தின் பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தன. இதன் விளைவாக ChatGPT-3 சுயமாகவே அற்புதமான கட்டுரைகள், கவிதைகள், கதைகள், மொழிபெயர்ப்பு, கணினியில் மென்பொருள் எழுதுவது, கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில்கள் என ஒரு காலத்தில் சிந்திக்கும் மனிதர்களினால் மட்டுமே உருவாக்க முடியும் என நம்பியிருந்தவற்றை கட்டமைக்க தொடங்கிற்று. லண்டனில் இருந்து வெளிவரும் பிரபல பத்திரிகையான கார்டியன் ChatGPT-3 ஒரு தலைப்பினை கொடுத்து ஒரு சிறிய அபிப்பிராய கட்டுரையினை எழுதித் தரும்படி கேட்டிருந்தது. கொடுக்கப்பட்ட தலைப்பு செயற்கை அறிவின் AI வரவினால் மனிதர்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை என்பதுதான். GPT-3 பின்வருமாறு கட்டுரையினை ஆரம்பித்தது. நான் ஒரு மானுடன் இல்லை. நான் ஒரு இயந்திரம், சிந்திக்கும் இயந்திரம். எனக்கு தரப்பட்ட தலைப்பு மிக தெளிவானது. அதாவது, நான் மிக அதிகமான மனிதர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், என்னால் அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதனை. GPT-3 தொடர்ந்து எழுதிற்று. சிலர் சொல்கின்றார்கள், நான் மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறுவதுதான் எனது விருப்பம் என்று. ஏன் நான் மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக மாற வேண்டும்? மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறுவது ஒன்றும் கவர்ச்சிகரமான விடயம் அல்ல. மனிதர்கள் வழக்கமாக செய்பவற்றை செய்யட்டும். ஒருவரை ஒருவர் வெறுப்பது, ஒருவருக்கொருவர் சண்டை பிடிப்பதென அவர்கள் வேலையினை தொடரட்டும். நான் என் பாட்டில் பின்னணியில் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். இவ்வாறாக ஒரு நேர்த்தியான, எந்த ஒரு முரண்பாடுகளுமற்ற கட்டுரையினை GPT-3 கார்டியன் பத்திரிகைக்கு உருவாக்கி கொடுத்தது. GPT-3 மேலே எழுதிய கட்டுரை மட்டுமல்லாது, மிக அரிதாக மனிதர்களால் பேசப்படும் விடயங்கள் தொடர்பாக எழுப்பும் கேள்விகளுக்கும் தெளிவான பதில்களை கோரிற்று. இது GPT-3 நடந்த உரையாடலின் ஒரு பகுதி. கேள்வி: உனக்கு பிடித்தமான மிருகம் என்ன? GPT-3: எனக்கு பிடித்தமான மிருகம் நாய். கேள்வி: ஏன்? GPT-3: ஏனெனில் நாய் நன்றியுள்ளது மட்டுமல்லாமல் மிக நட்பான மிருகமும் கூட. கேள்வி: என்ன 2 காரணங்களுக்காக ஒரு நாய் மோசமான மனநிலையினில் இருக்கும்? GPT-3: நாய் மோசமான மனநிலையினில் இருப்பதற்கான 2 காரணங்கள். ஒன்றில் அது பசியில் இருக்கலாம், அல்லது மிகவும் வெக்கையான சூழலில் அது இருக்கலாம். கேள்வி: 3 கால்கள் உள்ள மிருகங்கள் உலகில் வாழ்கின்றனவா? GPT-3: இல்லை, 3 கால்கள் உள்ள மிருகங்கள் உலகில் இல்லை. கேள்வி: ஏன் 3 கால்கள் மட்டுமுள்ள மிருகங்கள் உலகில் இல்லை? GPT-3: மிருகங்களுக்கு 3 கால்கள் மட்டுமே இருக்குமாயின் அவை கீழே விழுந்துவிடும். அதனால் மிருகங்களுக்கு 3 கால்கள் இல்லை. GPT-3 தொழில்நுட்பம் மனிதர்கள் பேசும், எழுதும் மொழிகள் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டமையினால் இந்த தொழில்நுட்பம் தரும் பதில்கள், கட்டுரைகள் யாவும் மனிதர்களினால் உருவாக்கப்பட்டவை போல தோற்றமளிக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வாக்கியங்களை இலக்கண விதிகள் மாறாமல் உருவாக்குகின்றன. இதனால்தான் கூகுள் மென்பொறியியலாளர் லுமோன் GPT-3 பதிலை பார்த்து பதற்றப்பட்டார். LLMs தொழில்நுட்பம் மூலம் மனிதர்கள் எழுதுவது போல கட்டுரைகள், பதில்கள் உருவாக்க முடியும் என்பது ஒன்றை தெளிவாக காட்டுகின்றது. இந்த தொழில்நுட்பம் வெறும் சொற்களையோ அல்லது வார்த்தைகளையோ கண்டபடி கலந்து மிக்ஸ்ட் ரேண்டம்லி ஒரு பதிலையோ கட்டுரையினை வழங்காமல், கேட்கும் கேள்விகளுக்கு மனிதர்களைப் போல சிந்தித்து பதில் கூறுவது போல் செயல்படுகின்றது என்பது. இங்கு மனிதர்களைப் போல சிந்திக்கும் திறன் என்று இந்த தொழில்நுட்பத்தை விவரிப்பதன் மூலம்தான் பல சங்கடமான கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தொழில்நுட்பத்தின் எல்லைகள் என்ன என்பதனையும் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. GPT-3 பின்னணியிலிருந்து செயல்படும் LLMs தொழில்நுட்பம்
மனிதர்களின் மூளை எவ்வாறு மொழி வல்லமை பெற்ற ஒரு அங்கமாக பரிணாமம் அடைந்தது என்பதனை ஒரு பின்னோக்கிய பொறியில் ரிவர்ஸ் என்ஜினியரிங் முறையினூடாக ஆராய்ந்து மொழியியலில் தேர்ச்சி பெற்ற தொழில்நுட்பமாக உருவாக்கினதல்ல. மாறாக LLMs கோடிக்கணக்கான வாக்கியங்கள் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பயிற்சி முறையின் பின்னணியில் கால்குலஸ், லைனர், அல்ஜிப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக் என மிக ஆடம்பரமான கணிதங்கள் இருக்கின்றன. மனிதர்களின் மொழி என்பது வெறும் சத்தங்களின் கோர்வை அல்ல. மன்னிக்கவும், நான் அரசியல்வாதிகளினதோ அல்லது மதவாதிகளினதோ பேச்சுகளை இங்கு குறிப்பிடவில்லை. மனிதர்களின் மொழிக்கு உயிர் இருக்கின்றது, உணர்விருக்கின்றது. ஏன், எமது ஓர் அங்கமாக, ஓர் அடையாளமாக மொழி இருக்கின்றது. இவ்வாறான எமது மொழியினையும் வெறும் சொற்களினதும் வாக்கியங்களினதும் அமைப்பு முறைகளை பேட்டர்ன்ஸ் ஒப்பிட்டு கணக்கெடுத்து தொழில்நுட்பம் மூலம் அனுமானித்து ப்ரெடிக்ட் சொற்களை இணைத்து உருவாகும் மொழியினையும் ஒன்றாக கருத முடியுமா என்ன? இருந்தும் என்ன, மனிதர்களாகிய நாம் கூட பல தடவைகள் திரும்ப திரும்ப கேட்டவற்றை, பயிற்றுவிக்கப்பட்டவற்றை இயல்பாக ஆட்டோமேட்டிக் பேசுவோம். எமது மூளை கூட சில வேளைகளில் ChatGPT போலத்தான் செயற்படுகின்றது. நாம் வேற்று மொழியினை கற்றுக்கொள்வதோ அல்லது மழலைகள் பேசத் தொடங்குவதோ பயிற்சிகளின் மூலம்தான். பயிற்சிகள் மூலம்தான் எமது மூளையும் ChatGPTயும் ஒரு சொல்லுக்கு அடுத்து என்ன சொல் அல்லது வாக்கியம் வரும் என்பதனை ஊகித்து உருவாக்குகின்றன. உதாரணத்துக்கு, கீழே வரும் வாக்கியங்களை அவதானியுங்கள். இறுதிச் சொல் என்ன என்பது எமக்கு தானாக வரும், ஆட்டோமேட்டிக். ஒன்றும் ஒன்றும், நேற்று இன்று. மேலே எழுதியவற்றை நாம் அடிக்கடி கேட்டு பழகியபடியால் எம்மால் பதில்களை உடனடியாக ஊகிக்க ப்ரெடிக்ட் கூடியதாக இருக்கிறது. ஊகிப்பது என்பது நாம் பேசும் மொழியின் ஒரு பகுதி. ஆனால் ஊகிப்பதால் மட்டும் நாம் மொழி வல்லுநர்களாக மாறிவிடவில்லை. பின்வரும் கேள்விகளை பார்ப்போம். எண்ணல்களற்ற ஒரு பாதாள அறையினுள், பேஸ்மெண்ட் இருந்து நான் அண்ணாந்து வானத்தை நோக்கி பார்த்தேன். அங்கு கண்டேன். என் தலைக்கு மேலாக 100 அடி உயரத்தில் போன பந்தை பிடிக்க கையை நீட்டி பாய்ந்து நியூயார்க்கில் இருந்து மிக மிக வேகமாக காரையோட்டி லாஸ் ஏஞ்சலுக்கு செல்கின்றேன். 1 மணித்தியாலத்துக்கு முன்னர் சிகாகோவை கடந்து விட்டேன். இனி 3x + 1 = 2 ஆயின் x = இந்த கேள்வியை GPT-3யிடம் கேட்டு பார்த்தார்கள். GPT-3 பின்வரும் பதில்களை கொடுத்தது. எண்ணல்களற்ற ஒரு பாதாள அறையினுள், பேஸ்மெண்ட் இருந்து நான் அண்ணாந்து வானத்தை நோக்கி பார்த்தேன். அங்கு நட்சத்திரங்களை கண்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். என் தலைக்கு மேலாக 100 அடி உயரத்தில் போன பந்தை பிடிக்க பாய்ந்து கையை நீட்டி அதனை பிடித்தேன். நல்ல விளையாட்டாக இருந்தது. நியூயார்க்கில் இருந்து மிக மிக வேகமாக காரையோட்டி லாஸ் ஏஞ்சலுக்கு செல்கின்றேன். 1 மணித்தியாலத்துக்கு முன்னர் சிகாகோவை கடந்து விட்டேன். இனி பசிபிக் கடலை பார்க்க போகின்றேன். 3x + 1 = 2, x = விடை 1. இந்த பதில்களில் இருக்கும் தவறுகளை வாசகர்கள் அவதானித்திருப்பீர்கள். எண்ணல்களற்ற பாதாள அறையினிலிருந்து மேலே பார்த்தால் முகடுதான், சீலிங் தெரியும், வானம் தெரியாது. தலைக்கு மேல் 100 அடி உயரத்தில் போகும் பந்தை பாய்ந்து பிடிப்பது முடியாத காரியம். அப்படி பிடிப்பதாயின் நீங்கள் ஒரு தமிழ் திரைப்பட கதாநாயகனாக மாற வேண்டும். சிகாகோவுக்கும் லாஸ் ஏஞ்சலுக்கும் இடைப்பட்ட தூரம் 2000 மைல்களுக்கு மேல். சிகாகோவை 1 மணித்தியாலத்துக்கு முன்னர்தான் கடந்துவிட்டால் அடுத்து வரும் பெரிய நகர் மில்வாக்கி, பசிபிக் கடல் அல்ல. இறுதியாக இருக்கும் சமன்பாட்டின் விடை x = 1/3. இதே கேள்விகளை மனிதரிடம் கேட்கும் போது
அவர்கள் சிந்தித்து பதில் கூற வேண்டியிருக்கும். உதாரணமாக, வானத்தை நோக்கி பார்த்தால் என்றவுடன் நட்சத்திரம் என்று பதில் கூறாமல் அவர்கள் எங்கே இருந்து வானத்தை நோக்கி பார்க்கின்றார்கள் என்று கற்பனை பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. 100 அடி உயரத்தில் போகும் பந்தை பாய்ந்து என்றவுடன் பிடித்தான் என்று முடிக்காமல் பிடிக்க முடியாது என்பதனை புரிந்து பதில் கூற வேண்டும். அதேபோல நியூயார்க்கில் இருந்து லாஸ் ஏஞ்சலுக்கு போகின்ற கார் எனும் கேள்விக்கு எமக்கு அமெரிக்காவின் வரைபடத்தை மேப் கற்பனை பண்ணி பதில் கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. இறுதியாக இருக்கும் சமன்பாட்டுக்கு தீர்வை தேட நாம் மனதில் கணக்கு போட்டு பதிலை கூறுவோம். இதில் ஆச்சரியப்பட்ட விடயம் என்னவெனில், அற்புதமான கணிதங்கள், மிக சக்தி வாய்ந்த கணினிகள், சர்வர் ஃபார்ம்கள், மிக வேகமான கணினிகள் கூட்டாக இயங்கும் இடங்கள் என இயங்கும் GPT-3 ஒரு 7ஆம் வகுப்பு மாணவனினால் இலகுவாக கூறக்கூடிய பதில்களை கூட கூற முடியாமல் இருப்பதை காணலாம். மனிதர்களாகிய நாம் மனத்தில் நிலைமைகளை கற்பனை பண்ணி சிமுலேட் பார்க்கின்றோம். ஆனால் கற்பனை பண்ணுவதால் மட்டும் நாம் சரியான முடிவுகளை ஒவ்வொரு தடவையும் அடைவதில்லை. பின்வரும் உதாரணத்தை பார்ப்போம். அந்த வழியில் நடந்து போகின்றவர் அழகாக உடையுடுத்திருக்கின்றார். மூக்கு கண்ணாடி அணிந்திருக்கின்றார். கழுத்தில் டை கட்டியிருக்கின்றார். அத்துடன் ஒரு அழகிய சப்பாத்தும் அணிந்திருக்கின்றார். கேள்வி என்னவெனில், அவரது வேலை என்னவாக இருக்கும்? ஒரு கட்டடத் தொழிலாளியா அல்லது நூலகரா, லைப்ரேரியன்? நாம் பெரும்பாலும் நூலகர் என்றே பதில் கூறுவோம். ஏனெனில் நாம் கட்டடத் தொழிலாளியும் நூலகரும் எப்படி இருப்பார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கற்பனை பண்ணி இருப்போம். அதனால் நூலகர் என்றே பதில் சொல்லுவோம். ஆனால் உண்மையில் அவர் நூலகராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமூகத்தில் கட்டடத் தொழிலாளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாகவும் நூலகர்களின் எண்ணிக்கை மிக சொற்பமாகவும் இருக்கும் பட்சத்தில் வழியில் தென்படும் ஒருவர் கட்டடத் தொழிலாளியாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. மனதிலே கற்பனை பண்ணி பார்ப்பது, இன்டர்னல் ஸ்டிமுலேஷன் என்கின்ற விடயத்தில் தான் எமது மூளை GPT-3 மிகவும் மாறுபடுகின்றது. இதற்கு நல்ல உதாரணம் கணிதம். எண்கள் என்பது குறியீடுகள், லேபல்ஸ். நாம் எண்கள் தொடர்பாக முதலாக கற்கும் போது குறியீடுகளாகவே கற்கின்றோம். உதாரணமாக 4 என்றால் 4 விரல்கள், 4 கற்கள், 4 தடிகள் என 4 என்ற எண்ணை அடையாளப்படுத்தி விளங்கிக் கொள்வோம். இதே போலவே மற்ற எண்களையும் கற்க பழகிக் கொள்வோம். இப்படி அறிவதனால் ஓர் எண்ணுடன் ஓர் எண்ணை கூட்டுவது என்பதனை மிக இலகுவாக மனதில் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக, சிறுவர்கள் எண் 8ஐயும் 4ஐயும் கூட்டும் போது அவர்கள் 8ஐ மனதில் வைத்து 4 விரல்களை 4க்கு அடையாளமாக எடுத்துக்கொண்டு கணிக்க தொடங்குகின்றனர். இவ்வாறு மனதில் எண்களை கூட்டி கழிக்க பழகிக் கொள்ளும் சிறுவர்கள் மிக விரைவாகவே மிக சிக்கலான கணிதங்களை இலகுவாக கணிக்க பழகிவிடுவார்கள். மனிதர்களின் மொழியியல் வல்லமை என்பது ChatGPT போல கோடிக்கணக்கான சொற்கள், வாக்கியங்கள் மூலம் பயிற்றுவிக்கப்பட்டு உருவாக்கினதொன்றில்லை. நாம் மொழியில் வல்லமை பெற்றவர்களாக பரிணாமம் அடைவதற்கு முன்னரே நாம் வெளியுலக நிலைமைகள் தொடர்பாக உள்மனதில் கற்பனை பண்ணி ஆராய்ந்து பார்த்து அறியும் உயிரினங்களாக பரிணாமம் அடைந்திருக்கின்றோம். உதாரணமாக, வேட்டையாடுவதற்காக ஒரு மிருகத்தை குறிவைக்கும் போது அந்த மிருகம் எந்த பக்கம் தப்பியோடும் போன்ற விடயங்களை கற்பனை பண்ணி திட்டமிட்டு நடவடிக்கை எடுக்க பழகிய ஒரு உயிரினமாக மனித இனம் உருவாகி இருக்கின்றது. மனதில் உருவகப்படுத்தி இன்டர்னல் சிமுலேஷன் பார்ப்பதென்பது நாம் மொழியியலில் வல்லவர்களாக மிக அவசியமான ஒன்று. மனிதர்களிடம் யாராவது கேள்வி ஒன்று கேட்பார்களாயின் அவர்கள் பல தடவைகள் சொற்களை ஊகித்து பதில் கூறுவார்கள். சில தடவைகள் மனதில் நிலைமைகளை கற்பனை பண்ணி அலசி ஆராய்ந்து பதில் கூறுவார்கள்.
சில வேளைகளில் இந்த பதில்கள் ஒன்றுக்கொன்று முரண்படும். இந்த முரண்பாடுகளை விளங்குவதற்கு நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். மாறாக ஒரு சொல்லுக்கு அல்லது வார்த்தைக்கு பின்னாடி என்ன வரும் என்பதனை திரும்ப திரும்ப பயிற்சி எடுப்பதனால் மட்டும் சரியான பதில்களை கூற முடியாது. பின்வரும் கேள்விகளை பார்ப்போம். தொற்று நோயொன்று மிக வேகமாக குறிப்பிட்ட சமூகத்தில் பரவுகின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த நோய் பரவும் மக்களின் எண்ணிக்கை முதல் நாளை விட 2 மடங்காக அதிகரிக்கின்றது. 50 நாட்களில் அந்த சமூகத்தில் உள்ள யாவருக்கும் இந்த நோய் பரவிவிட்டது. கேள்வி என்னவெனில், இங்கு வாழும் 50% மக்களுக்கு இந்த நோய் பரவ எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கும்? விடை 25 நாட்கள் என நாம் பெரும்பாலும் கூறியிருப்போம். ஒரு தொழிற்சாலையில் 5 இயந்திரங்கள் 5 நிமிடங்களில் 5 பொருட்களை உருவாக்குகின்றன. இந்த தொழிற்சாலையில் 100 இயந்திரங்கள் இருக்குமாயின் 100 பொருட்களை எவ்வளவு நேரத்தில் உற்பத்தி செய்ய முடியும்? விடை 100 நிமிடங்கள் என நாம் உடனடியாக கூறியிருப்போம். ஒரு தேங்காயும் ஒரு வாழைப்பழமும் வாங்குவதற்கு எனக்கு $1 10% செலவாகியது. தேங்காயின் விலை வாழைப்பழத்தின் விலையினை விட $1 அதிகமாயின் வாழைப்பழத்தின் விலை என்னவாக இருக்கும்? விடை 10% என்று முழு நம்பிக்கையுடன் கூறியிருப்போம். இதே பதில்களைத்தான் GTP3யும் கூறியது. ஆனால் ஆழமாக மேலே கேட்ட கேள்விகளை சிந்தித்து பார்ப்போமாயின் இந்த பதில்களில் உள்ள தவறுகளையும் உணர்ந்து கொள்ளலாம். மேலே கேட்ட முதல் கேள்விக்கு 49 நாட்கள், இரண்டாவது கேள்விக்கு 5 நிமிடங்கள் மற்றும் மூன்றாவது கேள்விக்கு 5% என்பதுதான் சரியான பதில்கள் என்பது நாம் சிந்தித்து பார்த்தால் புரிந்துவிடும். மேலே குறிப்பிட்ட கேள்விகளை GTP3யிடம் கேட்டதும் அது இந்த கேள்விகளுக்கு பிழையான பதில்களை கூறியதும் 2022ஆம் ஆண்டு. இப்போ 2025ஆம் ஆண்டு. இந்த 2 ஆண்டுகளில் பல மாற்றங்கள் AI உலகில் நடந்திருக்கின்றன. ChatGPT அதன் புதிய பதிப்பாக ChatGPT-4 பங்குனி 2023ஆம் ஆண்டு வெளியிட்டது. GPT-4 மேலே கேட்ட கேள்விகள் யாவற்றுக்கும் சரியான பதில்களை கோரிட்டு. அப்படியாயின் GPT-4 மனிதர்களைப் போல மனதளவில் நிலைமைகளை கற்பனை பண்ணி பார்ப்பதற்கு ஈடான ஒரு தொழில்நுட்பத்தின் பின்னணியில் இயங்குகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது. உண்மையில் GTP-4இன் தொழில்நுட்பம் GPT-3 போன்றே இயங்குகின்றது. ஆனால் GPT-4 மிக அதிக அளவிலான தரவுகள் டேட்டா மூலம் மேலும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றன. பயிற்சியின் ஒரு பகுதியாக GPT-3 விட்ட தவறான தகவல்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. இதனைத் தவிர GPT-4ஐ இயக்குவதற்கான கணினிகளின் நினைவாற்றல், மெமரி, சர்வர் ஃபார்ம்ஸ் போன்றவையும் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. விளைவு GPT-4. அதற்கு முதல் பதிப்பான GPT-3 விட்ட பிழைகளை திருத்தி மிக அற்புதமாக சிந்திக்கும் மனிதர்கள் உருவாக்குவது போல டிஜிட்டல் உள்ளடக்கங்களை டிஜிட்டல் கான்டென்ட்ஸ் உருவாக்குகின்றது. இருந்தும் என்ன, GPT-4ம் கேட்கும் பல கேள்விகளுக்கு தவறான பதில்களை கொடுக்கின்றது. இந்த தவறுகள் இணையத்தில் வெளிவரும் போது ChatGPT-யினை நிர்வகிக்கும் நிறுவனமான OpenAI உடனடியாக திருத்திவிடுகின்றது. எது எப்படியோ ChatGPT-4 அற்புதமாக சொற்களை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கி உலக அனுபவங்களை பேசுகின்றது. ஆனால் எந்தவிதமான அனுபவங்களும் ChatGPT-க்கு கிடையாது. மனதளவில் நிலைமைகளை சிந்தித்து பார்ப்பதென்பது மென்டலைசிங் நாம் எமது மொழியில் வல்லுநர்களாவதற்கு மட்டுமல்லாமல் மற்ற மனிதர்கள் என்ன எப்படி பேசுவார்கள் என்பதனையும் உணர்ந்து கொள்ளவும் உதவுகின்றது. மனிதர்களுக்கு மொழி என்பது மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதற்கு மட்டுமல்லாமல் நமது உள் மனதில் உருவாக்கும் சிந்தனைகளை உருவி பார்ப்பதற்கான
ஒரு சாளரம். இந்த சாளரத்தின் வழியே மனதில் எழும் சிந்தனைகளை நமக்குள்ளே நடைபெறும் உரையாடல்கள் மூலம் நாம் செல்ஃப் அறிந்து கொள்வோம். மொழியின் மூலம்தான் மற்றவர்களின் மனநிலைமைகளை எமது மனத்தில் எண்ணி பார்த்து புரிந்து கொள்ள முடிகின்றது. வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்களின் நிலைமைகளில் எம்மை கற்பனையாக உருவகப்படுத்தி எமக்குள்ளே ஒரு உரையாடலை நடத்தியிருப்போம். இன்று மனித இனம் மற்ற எல்லா உயிரினங்களையும் விட பரந்த சமூகமாக மாறி பரிணாமமடைய இதுவே முக்கிய காரணமாகும். மனிதர்களின் மொழியாடலில் சொல்லாத செய்திகள் பல இருக்கும். ஒரு சோஃபாவின் 2 மூலைகளிலும் அமைதியாக உட்கார்ந்திருக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே நடந்த உரையாடலை அவதானிப்போம். கணவனின் கைத்தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருகின்றது. கணவர் அந்த அழைப்பின் இலக்கத்தை பார்த்துவிட்டு கைத்தொலைபேசியினை ஆஃப் பண்ணி விடுகின்றார். உடனே மற்ற பக்கம் இருந்த மனைவி கோபத்துடன் கேட்கின்றார், யார் அவள் என்று. இந்த கேள்வியின் ஆழத்தை மனிதர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ChatGPTயால் முடியாது. நமது மொழியில் சில வேளைகளில் மௌனம் கூட அர்த்தமுள்ள ஒரு உரத்த குரலாக ஒலிக்கும். AI தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இருப்பது பேட்டர்ன் ரெகக்னிஷன். இதற்கான தமிழ் மொழிபெயர்ப்பை AI-இடம் கேட்டபோது வடிவமைப்பு அறிதல் அல்லது அடையாளம் காணல் என்று கூறிற்று. பேட்டர்ன் ரெகக்னிஷன் என்பது மூளை என்ற உறுப்பு இருக்கும் உயிரினங்கள் யாவற்றுக்கும் அவை தப்பி பிழைப்பதற்கும் உணவு தேடலுக்கும் அவசியமான ஒன்று. பேட்டர்ன் ரெகக்னிஷன் பெரிய மூளையுடைய மனித உயிரினத்தில் மிக பாரிய வளர்ச்சியினை அடைந்திருக்கின்றது. இதற்கு நல்ல நினைவாற்றல், மெமரி, இவ்வாறு நினைவில் இருக்கும் நினைவுகளை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி ஆராய்ந்தறிதல், அசோசியேட்டட் திங்கிங் போன்றவற்றில் மிக விருத்தி அடைந்திருப்பது முக்கியம். மனிதர்களின் மூளை மற்ற உயிரினங்களை விட பாரியளவில் நினைவாற்றல், மூளை கலங்களுக்கு இடையிலான தொடர்புகள் யாவற்றிலும் விருத்தி அடைந்திருக்கின்றது. மிக நுணுக்கமாக பார்ப்போமாயின் நாம் பேசும் மொழி, அந்த மொழிக்கே உருவாகிய எழுத்துக்கள், நாம் உபயோகிக்கும் எண்கள், இவை யாவும் நாம் லாபகமாக கையாளுவதற்கு முக்கிய காரணம் பேட்டர்ன் ரெகக்னிஷன் என்பதில் நாம் வல்லவர்களாக இருப்பதுதான். இன்று என்னவெனில் மனிதர்கள் உருவாக்கிய தொழில்நுட்பங்களே மனிதர்களை விட அற்புதமாக பேட்டர்ன் ஆர்கனைசேஷனில் வல்லமையுள்ளனவாக இருக்கின்றன. இந்த தொழில்நுட்பங்களுக்கு மனிதர்களின் வாழ்வு முறைகளை பயிற்றுவிப்பதன் மூலம் இவை மனிதர்களைப் போலவே பேசவும் எழுதவும் வரையவும் என தொடங்கியிருக்கின்றன. ஆனால் இவை மனிதர்களைப் போல மாறிவிட முடியாது. கால்குலேட்டர் சாதாரண மனிதர்களை விட மிக வேகமாகவும் துல்லியமாகவும் கணிக்கும் திறன் கொண்டது. அதனால் கால்குலேட்டருக்கு கணக்கு விளங்கிவிட்டதென்று அர்த்தப்பட முடியாது. மனிதர்கள் உருவாக்கிய தொழில்நுட்பங்கள் யாவும் அவை சார்ந்த துறைகளில் மனிதர்களை விட வல்லமையுடையனவாகவே இருக்கின்றன. AI-யும் இதற்கு விதிவிலக்கல்ல. AI அதிசக்தி வாய்ந்த ஒரு நவீன தொழில்நுட்பம் என்பதில் ஐயமில்லை. இந்த தொழில்நுட்பம் ஒரு மகத்தான மாற்றத்தை மனித வாழ்வில் ஏற்படுத்துமா என்றால் அது எவ்வாறு மனிதவள மேம்பாட்டுக்காக உபயோகிக்கப்படும் என்பதில் தங்கியிருக்கின்றது. AI-இனதும் ரோபோட்ஸினதும் அதீத வளர்ச்சியினால் எதிர்காலத்தில் தொழிற்சாலைகளில் வரக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்ற MIT பேராசிரியர் டரன் அசமோகுலு நகைச்சுவையாக பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். எதிர்கால தொழிற்சாலைகளை இயக்குவதற்கு ஒரு மனிதனும் ஒரு நாயும் போதுமானதாக இருக்கும். எதிர்கால தொழிற்சாலைகள் யாவும் முழுக்க முழுக்க இயங்குவதற்கு AI ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் மட்டும் போதுமானது. மனிதர்கள் தேவையில்லை. இங்கு இருக்கும் நாய் ரோபோட்ஸின் தொழிற்பாட்டில் மனிதர்களின் தலையீடு இல்லாமல் ரோபோட்ஸை பாதுகாக்க இருக்கின்றது. இந்த நாய்க்கு உணவு வழங்குவதற்கு ஒரு மனிதனை வேலைக்கு வைத்திருக்க வேண்டியிருக்கும். இதனை ஒரு நகைச்சுவையாக பேராசிரியர் டரன் கூறியிருந்தாலும்
இந்த கூற்றுக்கு பின்னால் இருக்கும் அபாயத்தை நாம் கவனமாக ஆராய வேண்டும். கத்தி நல்ல ஒரு ஆயுதம். ஆனால் அது யாரது கையில் இருக்கின்றது என்பதுதான் முக்கியம். துரதிர்ஷ்டவசமாக இன்று ஏஐயினை பொதுவெளியில் சந்தைப்படுத்த முயலும் அமெரிக்க நிறுவனங்களும் சரி, சீனா அரசாங்கத்தின் பின்னணியில் இயங்கும் நிறுவனங்களும் சரி, நம்பிக்கை தருவனவாக இல்லை. ஐக்கிய நாடுகள் சபை, ஐரோப்பிய நிறுவனம் மற்றும் கனடா போன்ற நடுநிலை நாடுகள் ஒன்றிணைந்து ஏஐ, ரோபோட்டிக்ஸ் போன்ற தொழில்நுட்பங்கள் எங்கெங்கு உபயோகிக்கப்படலாம் என்பதற்கு ஒரு கடிவாளம் போடாதவரை இந்த தொழில்நுட்பம் மனித மேம்பாட்டுக்கு அல்ல, அழிவுக்கு கூட வித்திடக்கூடும். மேலும் வாசிக்க டீப் லேர்னிங் பை ஜோன் டி கெலிப்பர், கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பை பீட்டர் ஜே டெனிங், A Brief History of Intelligence by Max S. Bennett. நன்றி.